ரொம்பவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். எப்படின்னா, அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் என் அப்படிங்கிற எழுத்தில் 95% தொடங்கும். நாகராஜ், நாராயணன், நந்தினி, இந்த மாதிரி நாகலட்சுமி, இந்த மாதிரி பெயர்கள் தான் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி பெயர்கள் தான் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்படுகிறது. காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசியாக வருவதுதான் இந்த விருச்சிக ராசி. அன்புக்கு காரகம் அப்படிங்கிறதும் இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை சொல்லலாம். இப்போ நம்ம ராசியில் நம்மிடத்தில் எந்த பொருள் இல்லையோ அதைத்தான் நாம் அதிகம் எதிர்பார்த்து அதைத்தான் அதிகம் தேடிக்கொண்டிருப்போம். பொதுவாகவே அன்புக்காக அதிகம் ஏங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆழ் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர்களாகவே எடுத்து சொன்னால்தான் நமக்கே தெரிய வரும். ஆனால் பெரும்பாலும் அவர்களும் இதனை சொல்ல மாட்டார்கள். உங்கள்கிட்ட சொல்லி நமக்கு என்ன ஆக போகுது, நமக்கு ஒன்றும் ஆதாயம் இல்லையே. பயப்படாமல் பதட்டப்படாமல் துணிச்சலுடன் இவர்கள் முடிவெடுப்பார்கள். நம்பகத்தன்மை, பொதுவாகவே இவர்களை நம்பி நாம் இந்த விஷயத்தை செய்யலாம், களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிறத விருச்சிக ராசி ஆண்கள் எப்பொழுதுமே பிரதிபலித்து கொண்டே இருப்பார்கள். அதாவது அவர்களுக்காக மட்டும் இவர் எதையும் செய்வது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் குடும்பத்துக்காக, தன்னிடம் இருக்கக்கூடிய நபர்களுக்காக, தன்னிடம் தஞ்சமடைந்தவர்களுக்காக அவர்களுடைய நல்ல விஷயத்தையும் இவர்கள் எடுத்து மொத்தமாக செய்வார்கள். விருச்சிக ராசி ஆண்கள் இவர்களே இவர்களுக்கு உண்டான எதிரிகளை உருவாக்குகிறார்கள். பிறகு அந்த எதிரியை வெல்வதே இவர்களுடைய லைஃப் டைமில் ஒரு பெரிய டிராவலாக இருக்கிறது. இது ஏதாவது வாழ்க்கையில் ஒரு தடவை 2 தடவை வந்தால் பரவாயில்லை. இதுவே திரும்ப திரும்ப துரத்தி வந்து கொண்டே இருந்தால் இதற்காகவே ஏராளமான பொருள், நேரம் மற்றும் இதற்காக நிறைய நபர்களை சந்திப்பது அப்படிங்கிற மாதிரி நிறைய விரயம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இது எதனால வருது அப்படின்னா, பெரும்பாலும் வார்த்தைகளை பிரயோகம் செய்யும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.